Hi, welcome to Data Engineering. This video is in language Tamil, and if you want the same video in English, you can find the link in the description box of this video. இப்போ நம்ம டாபிக் உள்ள போலாமா? சோ நம்ம அடுத்து பார்க்க போறது வந்து நல் ஹேண்ட்லிங். சோ நல் ஹேண்ட்லிங் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஆக்சுவலா. சோ நல்லு வந்து இருக்கிறதுலயே ஒரு கல்பிரிட்டான பயப்புல. நல்லு வந்து நிறைய பேரை நல்லா இருக்கவே விடாது டேட்டா இன்ஜினியர்ஸ். ஓகேங்களா? சோ வந்து நம்ம ஃபர்ஸ்ட் அதுதான் பார்க்கணும். சோ நல் வேல்யூஸ் வந்து பல விதமால கிரியேட் ஆகலாம். சோ யூசரே அந்த பர்டிகுலர் பாக்ஸ் டெக்ஸ்ட் பாக்ஸ்ல வந்து இன்புட் கொடுக்காம போறதுனாலும் நல்லு கிரியேட் ஆகும். டேட்டா மைக்ரேஷன் அப்போ ஒரு டேட்டா இன்ஜினியர் பண்ண தப்பால அந்த நல்ஸ் வந்து உருவாவாப்ல. சோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. நல் அப்படிங்கிறது நல்லுனே ஸ்டோர் ஆகும். NULL அப்படின்னே வந்து ஸ்டோர் ஆகும். சோ அதே நல்ல வந்து நீங்க சிங்கிள் கோட்ஸ்குள்ள ஸ்ட்ரிங்கா கொடுத்தீங்கன்னா தட் இஸ் ஆக்சுவலி ஸ்ட்ரிங். சோ அதெல்லாமே நான் இப்போ உங்களுக்கு சொல்றேன். சோ ஃபர்ஸ்ட் இப்போ நம்ம வந்து நம்மளோட ஆக்சுவல் டேட்டாவே எடுத்துக்கலாமே. சோ ஒன் ஆஃப் த டேபிள் என்ன டேபிள்னா கஸ்டமர் டேட்டா. சோ இந்த டேபிள் எடுத்துக்கலாம். ஓகே, சோ கஸ்டமர் டேட்டா. ஓகே, சோ இப்போ இங்க இந்த இடத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா நன் இருக்கு இல்லையா, அது நோட் புக்ஸ் அப்படி காமிப்பாப்புல. ஆக்சுவலா வந்து அவர் அப்படி காமிக்கிறாரு, அதெல்லாமே நல்லு. ஓகேங்களா? சோ இது எல்லாமே பாத்தீங்கன்னா நல்லு. சோ இதோட இன்சர்ட்ஸ் நான் காமிக்கிறேன் உங்களுக்கு. இதுக்கு நான் எப்படி இன்சர்ட் பண்ணிருப்பேன் இல்லைங்களா? சோ இதுதான் அந்த இன்சர்ட். இங்க பாருங்க, பிரியாவுக்கு நான் வந்து இமெயில் வந்து நல்லுன்னு தான் கொடுத்துருக்கேன். அது வந்து நன்னுன்னு ஸ்டோர் ஆயிருக்கு. அதே மாதிரி இங்கேயும் நல்லுதான், இதுவும் நல்லுதான். மீனாவுக்கும் போன் நம்பர் இமெயில் ரெண்டுமே நல்லுதான். பட் அதுவும் வந்து இங்கெல்லாம் நன்னுன்னு தான் காமிக்கிறாப்ல. அது நோட் புக்ஸ் ஆக்சுவலா அது நல்லுதான். ஓகேங்களா? ஃபைன். சோ இப்போ நம்ம வந்து ஃபர்ஸ்ட் என்னன்னா, என்னை வந்து கேக்குறாங்க எவ்வளோ ரெக்கார்ட்ஸ் வந்து நல்லு போன் நம்பருக்கு இருக்கு அப்படின்னு. அப்ப நம்ம என்ன பண்ணலாம்? சோ சீக்வல் செலக்ட் count star from customer data where phone number equal to நான் நல்லுன்னு போடுறேன். ஓகேவா? ஏன்னா இன்சர்ட்ல உங்களுக்கு எப்படி காமிச்சேன், NULL தான் இருந்தது. இது வந்து உங்களுக்கு ஜீரோன்னு கொடுக்கும். ஏன் ஜீரோன்னு கொடுக்குது? ஏன்னா போன் நம்பர்ல தான் 2 ரெக்கார்ட் நல் இருக்கே அப்படின்னா, நீங்க நல் வேல்யூவை பொறுத்த வரைக்கும் உங்களால வந்து ஆபரேட்டர்ஸ் லைக் ஈக்குவல் டு, லெஸ் தென், கிரேட்டர் தென் எல்லாம் எதுவுமே யூஸ் பண்ண முடியாது. ஓகேங்களா? எதுவுமே யூஸ் பண்ண முடியாது. அதுக்கு நீங்க யூஸ் பண்ண வேண்டியது ஜஸ்ட் ஈஸ் நல். இது ஒரு புது கான்செப்ட். ஓகேங்களா? இப்படிதான் ஹேண்டில் பண்ணணும். ஈஸ் நல். இப்போ இதை ரன் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த கடைசி நல்ல தூக்கிடுறேன். ஜஸ்ட் ஈஸ் நல். போன் நம்பர் ஈஸ் நல். அவ்வளவுதான். 2ன்னு வந்துருச்சா? ரைட். இப்ப இதுவே நாட் நல் எத்தனை இருக்கு? அதான் நல் இல்லாத ரெக்கார்டு எத்தனை இருக்கு? போன் நம்பர்ல 3 இருக்கு. அப்போ ஈஸுக்கு அப்புறம் நீங்க நாட் நல்னு போட்டுக்கலாம். ஓகே, 3. சோ இப்ப நீங்க சில பேர் நினைக்கலாம், இல்லையே நான் வேர் ஈக்குவல் டு நல்லுன்னுலாம் கொடுத்து நான் கவுண்ட் எடுத்திருக்கிறேனே அப்படின்னு சொல்லி நீங்க சொல்லலாம். அது எப்படி நடந்திருக்கும் தெரியுங்களா? அதையும் நான் உங்களுக்கு ஒரு இன்சர்ட் மூலியமா போட்டு காமிக்கிறேன். ஓகே, சோ நம்ம இன்னும் ஒரு ரெக்கார்டு இன்சர்ட் பண்ணலாம். சீக்வல் இன்சர்ட். ஓகே, இதுல இவ்வளவும் வேண்டாம், ஜஸ்ட் ஒன்னே ஒண்ணு மட்டும் நான் வச்சுக்கிறேன். சோ இந்த லாஸ்ட் ரெக்கார்டுக்கு நான் 6ன்னு போட்டுட்டு ரவிக்கு பதிலா ஐ வில் ஜஸ்ட் கிவ் கௌதம் அப்படின்னு கொடுத்துக்கிறேன். ஓகேங்களா? ஃபைன். சோ இப்போ இந்த இடத்துல நான் வந்து இந்த சென்னைக்கு வந்து நல்லுன்னு கொடுத்துக்கிறேன். ஓகே, சோ இப்படி நீங்க இன்சர்ட் பண்றதுக்கு பேர் வந்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஓகே ஜஸ்ட் அ செகண்ட், இந்த இடத்துல ஒரு ஸ்பேஸ் ஆகி போச்சு. ஓகே ஓகே, இப்போ நீங்க வந்து கொடுத்துருக்கிறதுக்கு பேர் என்ன தெரியுங்களா? இது நல்லு கிடையாது. நீங்க நல்லுன்னு ஒரு ஸ்ட்ரிங்கா ஸ்டோர் பண்ணிருக்கீங்க. நல்லா ஸ்டோர் பண்ணல. சோ இத வந்து அது NULL, அதாவது இந்த நல்லா அது கன்சிடர் பண்ணாது. நான் இன்னொரு இன்சர்ட் இது கீழேயே போடுறேன். ஓகேங்களா? சோ இந்த நல்லும் இந்த NULLும் வேற. ஸ்மால் கேஸ் கேபிட்டல் லெட்டரா இருக்கா? அத சொல்ல வரல நானு. இந்த நல்லு நல்லாவே எடுத்துக்கும். பட் இத நீங்க சிங்கிள் கோட்ல கொடுத்தனால ஸ்ட்ரிங்கா எடுத்துக்கும். இப்போ இந்த இடத்துக்கு நான் ஒண்ணு பண்றேன் பாருங்களேன். இப்போ இது ஒரு ரோ இன்சர்ட் பண்ணிட்டோமா? இப்போ நான் திரும்பவும் சீக்வல் செலக்ட் count star from customer data where, okay, where city equal to null. இப்ப நான் செக் பண்ணேன்னு வைங்களேன், எனக்கு வரும். ஓகே, சோ இதுல சிட்டி இல்ல. ஓகே, அட்ரஸ். ஓகே, இது அட்ரஸ், நான் சிட்டின்னு போட்டேன். ஃபைன். ஓகே, சோ இப்போ ஒன்னு வந்துருச்சா? ரைட். ஏன்னா இப்ப வரும். ஏன்னா இத நல்ல நீங்க ஸ்ட்ரிங்கா போட்டிருக்கீங்க. இங்க போயிட்டு நீங்க ஈஸ்னல் போட்டீங்கன்னா வேலை செய்யாது. நீங்க ஈஸ்னல் போடுங்க, வேலை செய்யாது. ரைட். சோ அது NULL இருக்கணும். சோ சில டைம் வந்து நமக்கு டேட்டா வந்து ஸ்ட்ரிங்கா நல்லாவும் வரும். ஓகேங்களா? இப்படி நல்லாவும் நமக்கு வரும். சோ நாங்க வந்து நல் செக் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டாலே 2யும் பண்ணிடுவோம். இப்படி இருக்கிற நல்லையும் பண்ணிடுவோம், இந்த மாதிரி NULLையும் நாங்க பண்ணிடுவோம். சோ இது வந்து பார்ட் ஆஃப் ஒரு ஹேண்ட்லிங் தான். சோ இப்ப இதுலயே வந்து பாத்தீங்கன்னா, இப்ப மோர் தென் 1 காலம்ஸ் எல்லாம் வந்து எனக்கு நல்லுன்னு இருக்கு. எனக்கு வெளியில வரணும். பிகாஸ் இங்க வந்து எனக்கு இமெயில் மட்டும் நல் கிடையாது. போன் நம்பர்லயும் நல் இருக்கு, அமௌண்ட்லயும் நல் இருக்கு. இப்ப அட்ரஸ்லயும் ஒரு நல் வந்துருச்சு.
ஸோ இதெல்லாம் நான் எப்படி வந்து ஹேண்டில் பண்றது? இப்போ அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம்னா, பாருங்க நான் ஒரு கொடி எழுதியிருக்கேன். செலக்ட் எல்லாமே நான் போட்டிருக்கேன் ஃப்ரம். இமெயில் ஈஸ் நல்லா இருக்கணும். அப்படி இல்லாட்டி ஃபோன் நம்பர் ஈஸ் நல்லா இருக்கணும். அப்படி இல்லாட்டி அட்ரஸ் ஈஸ் நல்லா இருக்கணும். இங்கெல்லாம் நான் ஆர் யூஸ் பண்ணியிருக்கேன். ஓஆர். ஏதாவது ஒரு கண்டிஷன் மேட்ச் ஆனா கூட எனக்கு வெளியில வரணும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஸோ அப்ப பாத்தீங்கன்னா நல்லே இல்லாத ரெக்கார்டு என்னன்னு பாத்தீங்கன்னா 1 தான். ஓகேங்களா? ஸோ நம்பர் 1 ஏன்னா அதுல தான் எல்லாமே இருக்கு. ரைட்? ரவி லைக் சாரி கஸ்டமர் நேம் இருக்கு, இமெயில் அட்ரஸ் இருக்கு, ஃபோன் நம்பர் இருக்கு, எல்லாமே இருக்கு. நீங்க கேட்கலாம், நீ ஒரு 6வது ரோ இன்சர்ட் பண்ணிய கௌதம், அதுல வந்து நல் இருக்கே. நான் தான் சொன்னேனே இது வந்து ஸ்ட்ரிங் இல்லையா? இது NULL ஸ்ட்ரிங்கா இருக்கு. நம்ம இங்க செக் பண்றது ஈஸ் நல். NULL ஆக்சுவல் நல்ல. ஓகேங்களா? இப்ப இதே நீங்க அண்டு போட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், 3 கண்டிஷனுமே எல்லா ரோலையும் இருக்கணும்னு அதை எதிர்பார்க்கும். அண்டுக்கும் ஆருக்கும் அதான் டிஃபரன்ஸ். எதுலயாவது இமெயில், ஃபோன் நம்பர், அட்ரஸ் 3லயுமே நல் இருக்கா பாருங்க? எதுலயுமே இருக்காது. ஆனா இமெயிலும் ஃபோன் நம்பர் 2மே நல் இருக்கிறது பாத்தீங்கன்னா மீனா 4வது ரெக்கார்ட். சரி ஃபர்ஸ்ட் நான் இதை ரன் பண்ணி உங்களுக்கு காமிக்கிறேன். ஒரு ரெக்கார்டும் வெளில வராது. சோ இப்ப நான் இந்த இடத்துல இருந்து இமெயில சாரி அட்ரஸ மட்டும் தூக்கிடுறேன். இப்ப 2மே இருக்கிறதுல மீனா ரெக்கார்டு மட்டும் வெளில வரும். பாத்தீங்களா? ஏன்னா அண்டுங்கிறது நீங்க கொடுத்திருக்க கண்டிஷன் எல்லாமே அந்த ஒரு ரோல சாட்டிஸ்ஃபை ஆகணுமான்னு பார்க்கும். ஆரும் அதை தான் பார்க்கும். ஆனா ஏதாவது ஒண்ணு இருந்தா போதுன்னு பார்க்கும். ஓகேங்களா? சோ நம்ம வந்து இது எல்லாமே பார்த்தாச்சு. இன்வேலிட் கேஸும் நம்ம வந்து பார்த்தாச்சு. ரைட்? நம்ம வந்து லைக் NULL ஸ்ட்ரிங்கா போட்டிருந்து அங்க போய் ஈஸ்னல் போட்டோம்னா ஒர்க் ஆகாது. அது இன்வேலிட் கேஸ். ஓகே. சோ இப்ப அடுத்து வந்து பாத்தீங்கன்னா லைக் நம்ம நல்ல வந்து இன்னும் என்ன மாதிரி எல்லாம் ஹேண்டில் பண்ணலாம்? ஓகே நல்லு வந்துருச்சு. அது வந்து ஈஸ் நல்லு, ஈஸ் நாட் நல் போட்டு எல்லாம் காமிச்சிட்டீங்க. இப்ப அவங்க என்ன கேக்குறாங்கன்னா, இப்ப எனக்கு அவுட்புட்ல இந்த இடத்துல நல்லுன்றதே வரக்கூடாதுங்க. எனக்கு நல்லே வரக்கூடாது. அதுக்கு பதிலா வேற டம்மி வேல்யூ போட்டாவது எனக்கு குடுங்க அப்படின்னு கேக்குறாங்கன்னா, இதுதான் ஆக்சுவல் ரியல் ஹேண்ட்லிங். ஓகேங்களா? இப்ப நம்ம இனிமேல பார்க்க போறதா ரியல் ஹேண்ட்லிங். சோ நம்ம இதை வந்து நல்லுன்னு காமிக்க கூடாது. இப்போ ஜென்ரலா அமௌண்ட் எடுத்துக்கலாமே. இமெயில் அட்ரஸ் எல்லாம் கூட அமௌண்ட் இதுல நல்லுன்னு காமிக்கலாம். பட் எப்பவுமே அவுட்புட்ல அமௌண்ட்டை வந்து நம்ம நல்லுன்றதை ரிப்போர்ட்டிங்க்கு காமிக்க கூடாது. நம்ம யாருக்காக இந்த ப்ராசஸிங் பண்றோமோ அவங்களுக்கு. அவங்க என்ன கேட்பாங்கன்னா, அந்த இடத்துல 0.00 போட்டு கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. இப்ப நீங்க சில ஹோட்டலோட பில் எல்லாம் எடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். சில ஆக்சுவல் ரேட்டு டாக்ஸ்க்கு அப்புறம் சில சர்வீஸ் சார்ஜ் எல்லாம் 0.0 போட்டிருப்பாங்க. அந்த இடத்துல நல்லுன்னு போட்டிருக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்க அதை ஹேண்டில் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை எப்படி நீங்க ஹேண்டில் பண்ணுவீங்க? அதுக்கு தான் வி ஹாவ் அ கான்செப்ட் கால்டு கொலேஸ். ஓகேங்களா? ஸோ செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் நம்ம வந்து கஸ்டமர் டேட்டா. ஓகே. இப்போ நம்ம வந்து செலக்ட் பண்ணலாம். இப்போ இந்த இடத்துல வந்து எனக்கு அமௌண்ட் வந்து எனக்கு இதாகக்கூடாது. அப்ப என்ன பண்ணலாம்னா எல்லாமே வரணும். பட் அவங்க என்ன கேக்குறாங்கன்னா எனக்கு அமௌண்ட் மட்டும் எனக்கு வந்து 00ன்னு வரணும். எனக்கு வந்து நீங்க வந்து அப்படி பண்ணி கொடுங்க. நல்லுன்னு வரக்கூடாது, நன்னுன்னு வரக்கூடாது. ஓகே இந்த நல்லு வேறங்க. இந்த நல்லு நம்மளா NULLன்னு போட்டது. இதுதான் ஆக்சுவல். இந்த நன்னுங்கிறது தான் ஆக்சுவல் நல்லு. ஸோ அந்த இடத்துல தான் நம்ம என்ன பண்ண போறோம்னா we are going to do ஓகே. ஸோ இந்த இடத்துல அமௌண்ட் கிடையாது. ஓகே நான் அட்ரஸ் அமௌண்ட்னு நினைச்சிட்டேன். அமௌண்ட்டையும் நான் ஆட் பண்ணிக்கிறேன் லாஸ்ட் காலமா. கன்ஃபியூஷனை தவிர்க்கிறதற்காக நான் நடுவில் இருக்கிறதெல்லாம் தூக்கிடுறேன். ஐடி, கஸ்டமர் நேம், அமௌண்ட். அமௌண்ட்ல இந்த இடத்துல இது வரக்கூடாது. இப்ப இந்த இடத்துல நீங்க என்ன பண்ணலாம்னா there is something called கொலேஸ். COALESCE கொலேஸ். இதுக்குள்ள நீங்க என்ன பண்ணணும்னா அமௌண்ட் அப்படின்றத கொடுத்துட்டு கமா 0.00 நீங்க கொடுத்துக்கலாம். சோ இப்ப இந்த இடத்துல என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்ப நான் இதை உங்களுக்கு ரன் பண்ணியே காமிக்கிறேன். அந்த இடத்துல மட்டும் 0.00 சப்ஸ்டியூட் ஆயிருச்சு பாத்தீங்களா? சோ கொலேஸ் என்ன பண்ணுனா நல் இருந்தது அப்படின்னா அத அடுத்து நாட் நல் வேல்யூ என்ன இருக்கோ அதை போட்டுரும். இப்ப இந்த இடத்துல அமௌண்ட் அப்படிங்கிறது நல்லு. அடுத்த நாட் நல் வேல்யூ என்ன? இது நாட் நல் வேல்யூ தானே. அப்ப அதை அங்க சப்ஸ்டியூட் பண்ணிடும். அப்ப கொலேஸ்ல வந்து 2 ஆர்குமெண்ட் தான் கொடுக்க முடியுமானா கிடையாது. கொலேஸ்ல நீங்க எவ்வளவு ஆர்குமெண்ட் வேணாலும் கொடுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம டேபிள் எதுவும் இல்லாம சும்மா நாச்சிக்கு கொலேஸ் மட்டும் டெஸ்ட் பண்ணுவோமா? சோ இந்த இடத்துல வந்து நான் நல் போட்டுக்கிறேன். அடுத்து ஒரு நல் வருது. அடுத்த காலமும் ஒரு நல் வருது. அப்புறம் நீங்க ஒரு 0.00 போடுறீங்க. அப்போ இது கொலேஸ் என்ன பார்க்கும்னா ஃபர்ஸ்ட் இந்த நல்லு ஏதாவது சப்ஸ்டியூட் பண்ண முடியுமா? முடியாது. அடுத்து நல்லு தான். அதையும் சப்ஸ்டியூட் பண்ண முடியாது. அடுத்தும் நல்லு தான் சப்ஸ்டியூட் பண்ண முடியாது. ஃபர்ஸ்ட் நாட் நல் வேல்யூ வந்ததுன்னா அது சப்ஸ்டியூட் பண்ணிடும். இப்போ இதை நான் ரன் பண்ணேன்னு வைங்க 0.0 வந்துடும். ஓகே. இப்போ இதுக்கப்புறம் எகெயின் நல்லு வருது. ஓகேங்களா? இதுக்கப்புறம் எகெயின் நல்லு வருது. திரும்ப அதுக்கப்புறம் நான் ஒரு ஹார்ட் கோட் வேல்யூல 11ன்னு கொடுக்குறேன். ஆனா 11 வராது. ஃபர்ஸ்ட் நாட் நல் வேல்யூ எதுவோ அது கொடுத்துரும். சோ எவ்வளவு வேணா போடலாம். கொலேஸோட டெஃபினிஷனே நீங்க எவ்வளவு ஆர்குமெண்ட்ஸ் வேணாலும் போடலாம். கொலேஸ் will replace null with the actual not null value. ஃபர்ஸ்ட் அக்கரன்ஸ். ஓகேங்களா? ஃபைன். சோ இந்த கொலேஸ்க்கு பதிலா there is another function. அதுவும் நம்ம யூஸ் பண்ணலாம். கால் if null. ஓகேங்களா? இதையும் நீங்க யூஸ் பண்ணலாம். இங்க பாருங்க 00.
பட் இஃப் நல் வந்து 2 ஆர்குமெண்ட் தான். இப்ப நான் 3வதா வந்து நான் வந்து ஒரு ஹார்ட் கோட் வேல்யூ குடுக்குறேன், ட்ரை பண்றேன் அப்படின்னா எனக்கு வந்து இது ரன் ஆகாது. எரர் வந்துரும். ஓகேங்களா? அதுக்கு நீங்க வந்து கொலேஸ் தான் யூஸ் பண்ணணும். ஓகே. ஸோ இஃப் நல். ஸோ நெறைய பேரு உங்களுக்கு ஒரு டவுட் வரலாம். நான் என்விஎல்னு ஒண்ணு யூஸ் பண்ணியிருக்கிறனே அப்படின்னு. நான் இங்க கமெண்ட்ல சும்மா போடுறேன். என்விஎல்னு ஒரு ஃபங்ஷன் இருக்கு. ஸோ இந்த என்விஎல் ஃபங்ஷன் வந்து ஆரக்கிள்க்கு மட்டும் தாங்க. ஓகேங்களா? மோஸ்ட்லி ஆரக்கிள்ல மட்டும் தான் இருக்கும். ஸோ எஃப்னல் அண்ட் கொலேஸ் வந்து மோஸ்ட் ஆஃப் த கொரி இன்ஜின்ஸ்ல இருக்கும். பட் என்விஎல் இஸ் ஸ்பெசிஃபிக்லி ஃபார் ஆரக்கிள். ஸோ அதனால அதுக்கு ஈக்குவலண்ட் தான் இந்த கொலேஸும் இஃப்னல். நம்ம யூஸ் பண்ற ஹைவ் பிக் கொரி, நம்ம என்னென்னலாம் பிக் டேட்டால வந்து கொரி இன்ஜின் யூஸ் பண்ண போறோமோ அங்க எல்லாத்துலயும் கொலேஸ் அண்ட் இஃப்னல் வந்து மோஸ்ட்லி சப்போர்ட் பண்ணும். கொலேஸ் எல்லா இடத்துலயும் சப்போர்ட் பண்ணும். அதனாலதான் நான் வந்து மைசீக்குவல சூஸ் பண்ணதுக்கான காரணமே அதுதான். ஓகேங்களா? ஸோ நம்ம வந்து எல்லா டைப் ஆஃப் நல் ஹேண்ட்லிங்கும் நம்ம வந்து பார்த்தாச்சு. ஸோ இஃப் நல் பார்த்தாச்சு, கொலேஸ் பார்த்தாச்சு, கண்டிஷன்ல எப்படி நம்ம நல்ல இருக்கிறத எடுக்கிறது, ஈஸ் நல் அண்ட் நாட் நல் தான் ஒர்க் ஆகும், ஈக்குவல் டு லெஸ் தென் கிரேட்டர் தென்லாம் நல்லுக்கு ஒர்க் ஆகாதுங்கிறதையும் பார்த்தாச்சு. அதே மாதிரி ஸ்ட்ரிங்குக்குள்ள கொடுக்குற நல்லும் ஆக்சுவல் நல்லையும் கன்ஃபியூஸ் பண்ணிக்க கூடாதுங்கிறதையும் நம்ம பார்த்தாச்சு. ரைட்? நம்ம அடுத்த வீடியோ போவோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அண்ட் என்னோட சேனல்ல நிறைய டேட்டா ரிலேட்டட் வீடியோஸை தமிழ்ல கோர்ஸா நான் போட்டுட்டு இருக்கேன். பிக் டேட்டா இன்ஜினியரிங்க்கு மட்டுமே கிட்டத்தட்ட 20 மணி நேரத்துக்கும் ஃப்ரீ கோர்ஸ் தமிழ்ல அவைலபிளா இருக்கு. அண்ட் 9 ஹவர்ஸ்க்கு மேல சீக்வல் டுட்டோரியல் மாஸ்டர் கிளாஸ் வீடியோஸும் போட்டிருக்கேன். அந்த மாதிரி பைத்தான், கிளவுட் கம்ப்யூட்டிங்ல ஜிசிபி, அஷ்யூர், ஏடபிள்யூஎஸ், இன்னும் நிறைய டேட்டா இன்ஜினியரிங் டெக்னாலஜிஸ் தமிழ்ல நான் அப்லோட் பண்ணிட்டு இருக்கேன். அண்ட் நாம தான் வேர்ல்ட்ஸ் ஃபர்ஸ்ட் தமிழ் டேட்டா இன்ஜினியரிங் கம்யூனிட்டி இன்ஸ்டாகிராம்லயும் யூடியூப்லயும். ஸோ நிறைய வீடியோஸ் போட்டுட்டு இருக்கேன், போய் பாருங்க. அண்ட் என்னோட இன்ஸ்டாகிராம் பேஜ் டேட்டா இன்ஜினியரிங் தமிழ், அங்கேயும் என்ன மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.